Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் பிளாக். நாம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாங்குநேரியில் இருக்கோம். ஸோ திருநெல்வேலி டு மும்பை சோலோ பைக் ரைடு தான் போக போகிறோம். ஸோ சாமி கும்பிட்றதுக்காக இங்கே வந்தோம். சாமி கும்பிட்டாச்சு. ஸோ இப்போ கிளம்ப வேண்டி தான். ஸோ என்னோடய பைக் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதான் நம்ம வண்டி. ஸோ இதான் நம்ம போக போகிறோம். ஸோ இவன் தான் சங்கர் பிளாக்கு. சரி போகலாமா? பெட்ரோல் அடிக்க போகிறோம். ஸோ 13 லிட்டர் அடிக்கணும். சேம்பரம் லைவா லைவ் போடலை. பில்லு தானே 13 லிட்டர் அடிச்சிருக்கோம். பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ எனக்கு ஊர் எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா களக்காடு. ஸோ களக்காட்லேருந்து நான் கடமோடாவில் பல்கில் தான் பெட்ரோல் போட்டேன். பெட்ரோல் போட்டு சரி நாங்குநேரியில் அப்படி சாமி கும்பிட்டுட்டு சரி அப்புறம் நாங்குநேரி ஹைவே பிடிச்சாச்சிங்க. ஸோ நம்ம திருநெல்வேலி டு மும்பை சோலோவாக பைக் ரைடு பண்ண போகிறோம். ஸோ நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்னால திருநெல்வேலின்னு சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக களக்காடு டு மும்பை தான் சொல்லணும். சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோல்கேட்டு பார்த்திங்கன்னா நாங்குநேரி டோல்கேட்டு. ஸோ அதை தான் ரீச் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ அதான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். என்னடா வீடியோ இவ்வளோ ஸ்பீடாக போய்ட்டுருக்கேன் அப்படின்னு கேட்காங்க. வீடியோ ஸ்பீடாக ஓட விட்ருக்கேன் கொஞ்சம் எடிட்டில். ஏன்னா உங்கள் ரோடே காட்டிகிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் ஆகிடும். ஸோ அதனால் இது என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகிங். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜிவாக இருக்கும். சரி வாங்க நம்ம இப்போ போகலாம். நாம் இப்போ ஃபஸ்ட்டு டோல்கேட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்குநேரி டோல்கேட்டு. ஸோ நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாங்குநேரி டோல்கேட்டு. ஸோ நீங்கள் வள்ளியூர்லேருந்து வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோல்கேட் இதுதான். ஸோ இதுதான் இந்த டோல்கேட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது ட்ராவலர் எல்லாருமே அந்த இடத்துல போய் செல்ஃபி எடுப்பாங்க. ஸோ நான் அங்கே நிறுத்தலை, நாங்கள் நோ பார்க்கிங் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நிறுத்தலை. ஸோ ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். நம்ம அந்த பிளேஸுக்கு தான் போக போகிறோம். ஸோ அப்படி போகும்போதே ரன்னிங்லேயே காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அப்படி கொஞ்சம் என்ன பார்த்து கொஞ்சம் வேகம் இல்லாமல் நிதானமாக போகணும். மித்தபடி நல்லா இருக்குது பாருங்கள். நாம் இப்போ நாங்குநேரி டோல்கேட் தாண்டி நம்ம இப்போ திருநெல்வேலி வந்துட்டோம். ஸோ நான் சொன்னேன்ல நிறைய மூவிஸ்லலாம் வந்திருக்கு. ஸோ இந்த ரெட்டியார்பட்டி மலை தாங்க நம்ம ஹைவேயில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸில் கூட வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ட்ராவலர் எல்லாருமே இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கவும் போக மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கேருந்து போகும்போது 2 மலைக்கு இடையில போகிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஏன் வண்டி நிறுத்தலைன்னா இங்கே நோ பார்க்கிங் போட்டாங்க, 2வது பேரிகார்டு போட்டாங்க. முன்னாடி நிறைய இங்கே ஸ்டாப் பண்ணி செல்ஃபிலாம் எடுப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் நான் நிப்பாட்டாமல் போயிட்டேன். ஸோ ஆனால் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப த்ரில்லிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த இந்த லொக்கேஷன்லாம் நிறைய மூவிஸில் வந்திருக்கு. நீங்கள் சிங்கம் படத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல. சரி வாங்க அங்கே போகலாம். நம்ம இப்போ 2வது டோல் வந்துட்டோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி தாண்டதுக்கப்புறம் கயத்தாரில் ஒரு டோல்கேட் இருக்குது. ஸோ அங்கே தான். ஸோ அங்கே வந்துட்டோம். ஸோ அப்படி நம்ம போயிட்டே இருக்கோம். சரி நான் போகும்போது உங்கள் கூட கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம் சரி வாங்க போகலாம். நாம் இப்போ டோல்கேட் தாண்டிட்டோங்க. ஸோ டோல்கேட் தாண்டினதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்திங்கன்னா டோல்கேட்லேருந்து கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ அங்கே சாப்பிட போகலான்னு தான் போயிட்டுருக்கோம். சரி வாங்க போகலாம். ஆனால் ஃபுட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு.
சரி வாங்க போய் பார்க்கலாம். நம்ம இப்போ போயிட்டுருக்கோங்க. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹோட்டல் தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். சரி வாங்க போய் சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் சொல்கிறேன். சரி வாங்க போய் சாப்பிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து சாப்பிடக்காக உட்காந்துருக்கோம். ஸோ இப்போ வந்து காஃபி வருது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட வந்தோம். சாப்பாடை நான் உங்களுக்கு காட்டுறேன். பொங்கல், வடை. சரி ஓகே, சாப்பிட்டு நம்ம அப்புறம் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டாச்சு. ஸோ பாலாஜி பவன். ஸோ 140 rupees ஆகிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மும்பை ட்ராவலில் ஸோ சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கயத்தாறு. ஸோ நம்ம 73 கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ சரி வாங்க அப்படி போகலாம். ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரிசல் குளம். கயத்தாறு தாண்டோன்னா கரிசல் குளம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாலாஜி பவனில் தான் சாப்பிட்டோம். சரி ஓகே, கிளம்பியாச்சு. ஓகே, ஸோ நம்ம கிளம்பிட்டோம். வெயில் அவ்வளோவா இல்லை இப்போ. ஸோ நம்ம ஈவினிங்குள்ளே பெங்களூர் ரீச் பண்ணணும். பார்க்கலாம். அது நம்ம 77 கிலோமீட்டர் வந்துருக்கோம். ஆமாம். நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு மும்பை சோலோ ரைடில் நம்ம ஃபஸ்ட்டு 100 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம். நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டி. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி. ஸோ கோவில்பட்டியில் தான் நிற்கும். நான் என்னோடய கிலோமீட்டரில் காட்டுற மாதிரி 100. ஸோ நம்ம 100 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம். சரி வாங்க vlog அப்படி கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 100 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ நான் 100 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். நீங்களும் ரைட் பண்ணிங்கன்னா சேஃபாக போங்க, சேஃபாக ரீச் ஆகுங்க. நானும் சேஃப்டியாக ஓட்டுறேன், ரொம்ப ஸ்பீடாகலாம் போக வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அப்படி நெக்ஸ்ட் வீடியோ ஒரு 2 days நான் போடுவேன்.